ஹாய், வெல்கம் டு கவிஸ் கிச்சன். இன்னைக்கு தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். தேங்காய் பர்ஃபி தானே ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்னு நினைப்போம். சம்டைம்ஸ் தீபாவளி டைமில் தேங்காய் பர்ஃபி கூட சொதப்பி விட்டுரும். ஆனால் இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரி, பதம்லாம் எதுவுமே பார்க்காம ஈஸியாக செய்கிற மாதிரியான ஒரு தேங்காய் பர்ஃபி தான் நான் சொல்லித்தரேன். எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 தேங்காய் திருவி வச்சுருக்கேன். தேங்காய் பர்ஃபிக்கு தேங்காய் இது மாதிரி பூ மாதிரி நைஸாக திருவணும். அப்போ தான் நல்ல முத்தல் தேங்காவாக இருக்கணும். திருவி வச்சுருக்கேன். இந்த கப்பில் 4 கப் தேங்காய் இருக்கும். இதில் 1/2 கப் தான் நான் ரவா எடுத்திருக்கேன். இந்த ரவாவை நான் வறுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம். இதை வறுத்து எடுத்து வச்சுட்டு இந்த நெய்யிலே நம்ம இந்த கப்பால் ரவா எடுத்த கப்பில் 2 கப்பு சர்க்கரை போட்டுட்டு அதுலேயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற திருவி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அதில் பால்லாம் எதுவும் புளியக்கூடாது. அப்படியே இருக்கிற தேங்காவை அதில் போட்டு அப்படியே வதக்க வேண்டியது. அந்த தேங்காய் பால் சர்க்கரை அதுலேயே அது ஜீனி மெல்ட் ஆகும். இதில் 1 ஸ்பூன் ஏலக்காய், கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம்னா அந்த சர்க்கரை மெல்ட் ஆகி நல்லா வரும். அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவா, முந்திரி எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி ஒரு நெய் தடவின தட்டில் கொட்டினோன்னா நம்மளோட பர்ஃபி ரெடி. ஈஸியாக செஞ்சிடலாம். இதை தட்டில் கொட்டிட்டு அது சூடு இருக்கும்போதே கத்தியில் நெய் தடவிட்டு நம்ம இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அது ஆறின பிறகு நம்ம இந்த பீஸை எடுக்கணும். சூடாக எடுத்தால் உடையும். ஆறுனதுக்கப்புறம் அது அழகாக நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வச்சோன்னா அழகாக நம்மளுக்கு தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக செய்கிற தேங்காய் பர்ஃபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.